ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம், வணக்கம். சம்பா ரவை சூப்பர் கிச்சடி பார்க்கலாம். பிரியாணியே தோத்துருங்க. சும்மா ஒரு 200 கிராம்ஸ் சம்பா ரவை எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு 2 கேரட்டு, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டை நசுக்கி போடணும், அரைச்சது போடக்கூடாது, அதுதான் செம்மையாக இருக்கும். ஒரு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அவ்வளோதான். ஏலக்காய் கூட நான் போட மறந்துட்டேன். ஸோ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஏலக்காய் போட மறந்துட்டேன். நீங்கள் வெறும் நெய்யில் பண்ணாலும் சூப்பர். இதில் நான் புதினா கூட போடலைங்க. அந்த கிச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சும்மா ரவைலாம் பிரியாணிலாம் இல்லை, சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ நான் பட்டை, கிராம்பு, ஒரு இலை, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டேன். இப்போது வெங்காயம் 2 போட்டிருக்கோம், 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு. ஸோ ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு. ஸோ வெறும் 200 கிராம்ஸ் தான் இது நம்ம செய்கிறோம். அதுக்கான குவான்டிட்டி அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதோட நீங்கள் அதிகமாக எடுக்கும் போது நீங்கள் எல்லாமே அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே நான் சொல்லுவேன், 1 மினிட்க்கு மேலே நான் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் 2 கேரட் போட்டிருக்கேன். இது நான் ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை, அது இருந்தாலும் முக்கியம். நான் வேக வச்சு ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அதை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டாணி போட்டுருக்கேன். இப்போ கல் உப்பு போட்டு நம்ம 2 மினிட்ஸ் வதக்குறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனே எனக்கு செம்மையாக சாப்பிட்டான். யூஸ்வலாக நான் நார்மலாக சம்பா ரவலை உப்புமா மாதிரி தேங்காய் போட்டு அரிசி உப்புமா மாதிரி செய்வேன். அதை விட இது ரொம்ப சூப்பர், ரொம்ப டேஸ்ட்டு. ஸோ சம்பா ரவையை போட்டு அது ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டோம். சம்பா ரவை போட்டு இது ஒரு 1 மினிட் வதக்கலாம். நான் கிச்சடின்றனால தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பொலன்னு வேணும்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 கிளாஸ் ரைஸ், ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கிச்சடியோட இது அளவு. ஓகேங்களா? ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. நான் 3 விசில் வர வச்சேன். உங்களுக்கு பொலன்னு தான் பிடிக்கும் அப்படின்றவங்க நீங்கள் 2 விசிலோட ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி ஒரு கிளாஸ் குறைச்சிருங்க. ஸோ நான் 2 விசில் காட்டுறேன், 2 to 3. நான் 3ல் தான் ஆஃப் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 விசிலில் ஆஃப் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க இது லஞ்செலாம் கொண்டு போகலாம். டயட் இருக்கவங்களுக்கு சூப்பர், ஒரு செம்ம வரப்பிரசாதம் இது. ஸோ உங்களுக்கு நெய்யை அவாய்ட் பண்ணாலும் ஓகே, கொஞ்சம் ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். கொத்தமல்லி போட்டாச்சு. செம்மையாக இருக்குது. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரியலி சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. Bye bye, take care, love you all. Bye bye. இந்த வீடியோ வந்துட்டே இருக்கு, நான் பேசுகிறத முடிச்சிட்டேன்.